கூட இல்லாம மனதை அடக்கி பொறுமையா உட்கார்ந்துட்டாங்க. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதிக்கு மேல் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க தேடி வரணும்னு முதல்ல எழுத்து பேசாம ஒரு பேச்சுவார்த்தையை போட்டுட்டு நீங்க என்னைய தேடி வந்துருங்க. அவனா நானானு நான் பார்த்தேன். சரிண்ணா? வேற மாதிரி சொன்னா கடை கொடுத்துருவீங்க. கருதாமிக்கு மனதை குழப்பாம அமைதியா இருந்துக்கான். 3 மாதம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை செஞ்சு தரேன். நல்லாது எந்த குழப்பத்துக்கும் ஆட வேண்டாம். நீதிமன்றம் போனா வக்கீல கருத்துக்கு பண்ண வேண்டாம். ஓடு கருதாமி. ஆமா, அதே தென்னை மாநகரில் இருந்து மருமகள் பொருந்தாமல் காவல்துறையில் விசாரணைக்கு தயாராகி வந்திருக்கிறார்கள். மதன மாளிகையில் ரொம்ப நேரம் தூங்குதான். வீட்டுக்கு வந்த மருமக அப்படியார தூங்குதான். தேவையில்லை. 7 மணி வரை உங்களுக்கு என்ன தூக்கம்? என்ன தூங்கக்கூடாது. வயாம போன கைமா வச்சிருக்க ஏற்பாடி பேருங்க. கட்டுப்பட்டா வீட்டுல வந்து சும்மா அனுப்பியா அங்கேயும் அழைச்சு இப்படியெல்லாம் பற்பல கண்டிஷனை பெருசா நினைச்சுக்கிட்டு இங்க இருந்தா நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது. இவங்களை ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பேரோட வாழ்ந்தாலும் சரி வாழட்டும் சரி. ஆனா இந்த 2 கிழட்டு பேர்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு இப்ப முடிவு எடுத்துருக்காங்க. ஒரே முறைதான் ஒரே பாயிண்ட். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சுருவீங்க. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா ஜெயிச்சுருவீங்க. 3 விதமான பொருள்களை எல்லாம் எழுதி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நீங்க ஒதுக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் நீங்க பேருந்தான் மிக சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இருக்கிற பொருளை அபேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை உருவாக்கி உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டார். இன்னும் 3 பொருள். அதனால நீ எல்லா பொருளையும் கொடுன்னு சொல்லியிருந்தா நீ என்கிட்ட சொன்ன பதிலுக்கு கரெக்டா இருக்கும். நான் 3 பொருள்னு முக்கியமா தான் சொல்லுவேன். அங்கதான் மேட்டர் இருக்கு ராசா. அதனால கொடுத்துதான் ஆகணும்ப்பா, வேற வழி இல்லை. இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறத தனிய ஒன்று பேசிக்கிறேன். சற்று பொறுமையாக இருந்து வெற்றி அடைவோம். வாழ்க்கை பாருங்க. சித்தம் போக்கு கருதாமி. ஆமா அப்படியா? யாரு கேட்டு பாப்போம். வீட்டு பக்கத்துல கோபுரம் தெரியுதா? சென்னையில ஒருத்தர் வீட்டு பக்கத்துல இருந்து பார்த்தேன். ஒரு கோயில் கோபுரம் தெரியுது. அது என்ன கோபுரம்? அம்மன் கோயில் கோபுரமா? என்ன அம்மன்? தாந்தோன்றி அம்மா. தாந்தோன்றி தாமா அறைய கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றவங்க பெற்ற பிள்ளை தாந்தோன்றி அறையலாமா? பெற்றவங்க சொல்ல கேட்கணும். இது தானா தோன்ற பிள்ளை யார் சொல்ல கேட்கும் போது என்னம்மா வேணும்? கண்டிப்பா போகணும். அவன் வந்து அது ரொம்ப உயர்வா வருவான். அவனுக்கு இதுதான் வாழ்க்கை. வந்துருவான். இந்தாடா ஜெயிச்சுவான். இந்தியாவில் பெரும் பட்டத்தை வாங்க. அடுத்து இவா படிக்கணும்னு சொன்னதான் எனக்கு மண்டை என்னன்னே தெரியல. தலைவலி ரொம்ப இருக்கு. என்னம்மா படிக்க முடியுமா? இருக்குமா? விளையாட்டு பிளேயர் பொய்யால சொன்ன இவளை படிக்க வச்சு ஒரு ஆசிரியையா அழைக்கணும். நீ நினைக்கிற மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இவளால சாதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் கற்பிக்கும் பணியை மேற்கொள்வாள்.
வெற்றி அடைய வைக்கும். உடல்நிலையில் அடிக்கடி வயிறு சம்பந்தமான வலியும் வேதனையும் வரும். மாற்றி விட்டுருவோம் தைரியமாறு. பணம் வேணும் முடிய பணம் வேணும்னு சொல்லுவதா பணம் முடியாது. கர்மசாமிக்கு பணம் தீர்த்தாச்சு. ஒரு இடத்துல வருமானத்துக்கு வழி வச்சிருக்கேன். நல்லா அடுத்த தாத்தா அப்படி சரக்கு வேணும். அப்பதான் பேட்டர் அடி கொடுக்குறாங்க. கர்மசாமிக்கு அப்படியா? நான் பெத்த மகன் என்னை மதிக்க மாட்டேன், அவன் சொல்ல கேட்க மாட்டேன், அவன் இஷ்டத்துக்கு எங்களை இருக்கான் அப்படின்னு ஒருத்தி மகனை நினைச்சு புறப்படுறாங்க. யாருக்கு அது மகன் எங்க இருக்கான்? மெட்ராஸ்லயா? ஏன் உங்க சொல்ல கேட்கானா? காரணம் நீ கேட்டால உங்க அப்பா சொல்ல ஒரு காலத்துல கேட்க முடியாது. கொஞ்சம் பொண்டாட்டி கேட்டோன்னு நான் கேட்கவே இல்லை. அவன் சொல்லதான் கேட்டேன். மகனுக்கு இப்ப நேர காலங்கள் கொஞ்சம் சரியில்லை, புரியுதா? இப்போதைக்கு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த குடும்ப சொந்தமான விஷயத்துல பெரிய சுமை நம்ம தலையில விழுந்துருச்சு. அதனால இதை மெயின்டைன் பண்ணி போறது சரி, நம்ம இஷ்டத்துக்கு போறதுதான் கரெக்ட் அப்படிங்கிற தவறான சில பாதைகளையும் சில நண்பர்களுடைய ஐடியாக்களையும் கேட்டு முட்டாளா திரும்பி வச்சிருக்கான், புரியுதா? சரியான நேரங்கள்ல நம்மளை அணுகவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான். இப்படி ஒரு நிலைமை அவனுக்கு இருக்கு. கிரகம் தான் காரணம். வேற யாரும் மறந்து போட்டு அவனை மயக்கற தேவையில்லாம சிந்திக்க வேண்டாம். வேற என்ன செய்யணும்? அந்த வீட்டை நம்ம விட்டுருவோம். நான் சொல்லணும், இது தப்பா நினைக்க கூடாது. கண்டிப்பாக விலை பேசி விட்டுருவோம். இருக்க பையனை உனக்கு காப்பாற்றித்தாரேன், உன் மனதுக்கு இணைந்த பிள்ளையா ஆக்கித்தாரேன். நல்லா ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த பூ கொண்டு வீட்டு வாசல்ல போடு, விரவு போடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சென்னை மாநகர் அப்படியா? என் எடுத்து பட்டா பத்திரத்தை ஒருத்தன் டூப்ளிகேட் போடுறான். யார்? என் எடுத்து பத்திரம் பட்டா சம்பந்தமாக ஒரு குழப்பம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்கலாம். யார் பாரு? பத்திரம் இப்ப பத்திரம் அப்படியா? வெளியே எதுவும் கூட பேசுறேன். இது ஒண்ணு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 விதமான பிரிவுல உன் இடம் காட்டுது அந்த பட்டாவுல. சரிதானா? 2 பேருடைய பட்டாவுல உன்னுடைய நம்பர் அதுல மிக்சிங் ஆகி வருது. அதனால இந்த இடத்தை யாரும் முதல்ல அறுதிட்டு கொடுக்க கூடாது. அதனால நிறுத்தி வை. அளவீடுல இருந்து உரிமையில இருந்து எல்லாத்தையும் நிறுத்தி வை அப்படி சொல்லி விவகாரத்தை நிறுத்தி சப்தி பண்ணிட்டான். அதை இப்ப விடுதலையாக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும். ஒரு வழக்கறிஞர் குறுக்க வருகிறார். அவரை வச்சு முடியும்னு பார்த்தேன். கேட்கிறாங்க. காரணம் அதனால அத தீர்மானமாக்கி உன் உரிமையை பறிபோகாம காட்டினா போதும்ல. ஒண்ணு. இன்னொரு கேள்வி கேட்டா இன்னொரு வாரம் கேட்டா வில்லங்க இருக்குடா, கொஞ்சம் கண்ணை மறைச்சு விட்டுருவோம் போடா. என்னத்தை மறைச்சு பண்ணுவீங்களா நீங்க அப்படி கேட்குறீங்க. நீ மட்டும் பண்ற. கர்மசாமிக்கு ஒருத்தன் கல்யாணம் முடிக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். லைஃப் இன்சூரன்ஸ், லைஃபுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டான். கொண்டாட்டில எதை போட்டு வச்சிருக்கியா? ஏய் இல்ல ஐயா, என்னைக்கு போட போற? அப்ப அடுத்தவருக்கு போட்டு வைக்கல. இன்னொரு காலம் இருக்கா?
எத்தனை பாட்டுடா இருக்கு உள்ள கண்டுபிடிச்ச நீ எப்படி எழுதுன அது மாதிரி ஒரு கண்ணாவே இருந்தியோ எரும மாடு எரும மாடு எரும மாடு இன்னொரு நல்லது நம்ம அது எது நல்லா இருக்கும்டா எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு காலமா தெரியாது அப்படியா முதல்ல கொஞ்சம் தெரியும் என்னடா ஓகே செம்பத்துக்கு வீட்டுக்குள்ள வைக்கிறா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் நல்ல பாட்டா கருப்புசாமி கொஞ்சம் கடவுடா பாப்போம் ஐயா இவனுக்கு மனமாலை எப்போ வருது ஐபிஎஸ்ல ஒரு ஜாதகம் வருதுடா ஒரு நண்பர் மூலமாக அந்த உதவி வருது தொழிலும் நல்லா ஆமா நல்லா இருக்குதா இரவு தொடங்கிட வேண்டியது அசத்துடா வடக்கு திசை நோக்கி என் பேர் கருப்புசாமி நம்ம ஒன்றும் கேட்டு நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம் ஒருத்தன் வந்துருந்தாட்டா அவ அப்ப சொன்னா என் பையனுக்கு மைண்ட் டிப்ரெஷனா இருக்குன்னா டேய் என்னடா மனசுல என்னடா வச்சிருக்க அப்படி அங்க இருந்து ஒரு பாட்டு கேட்டு அத்தை மகனே போய் வரவா ஏன்னா உனக்கு மாமா அத்தையெல்லாம் எங்கிட்ட இருக்கா அந்த வீட்டோட பொண்ணை முடிக்கணும் என்னடா அவங்க என்னமா செட்டிவான் அப்படின்னா அவனுக்கு மைண்டே டிப்ரெஷன் நான் சொல்லி கொஞ்சியே கல்லுவாங்க ரெண்டு வருவா கண்ணுக்கு நீ ஒரு கண்டி பொண்ணு கழுத்துக்கு ஏதேதோ பச்சை மண்ணு படிக்கல இவன் டிகிரி படிக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த சொந்த பந்தமும் கொண்டு தராது யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அதனால ஒரு முடிவு எடுக்கிறவர்கள் சொல்லி அப்படியே அப்செட் ஆகி இவருடைய மனம் ஏற்காமல் அப்படி ஒரு சைடாக மைண்ட் பாதிக்கப்பட்டு இரவில் தூங்காமல் குழப்பம் பண்ணுவான் நைட் எழுந்து உட்கார்ந்து இருப்பான் எங்கேயாவது போகுமாங்கிறது மாதிரியே ஏக்கம் கொடுக்கும் இவன் மனநிலை நமக்கு ஒத்து வராது இவனை சரி பண்ணி தெளிவு பண்ணி கொடுக்கணும் உனக்கு அவ்வளவுதானே காரணம் புரியுது பெரிய பொண்ணு முக்காலுக்கு நீ பார்ப்போம் பாப்பா உண்டா கிளம்புடா அப்படா அதே மதுராந்தகம் இப்ப காரணம் சொல்லலாம் வேலெடுத்து தூதெடுத்து விளையாடி வந்தவா என்னப்பா வேணும் ஒரு வேல் எடுத்து வைக்கணும் எப்போ வைக்கலாம் தென்பழனிக்கு வைக்கியா வடபழனிக்கு வைக்கியா தென்பழனிக்கு ஆமா மனுஷன் கேட்டியா எவன்டா கேட்கான் ஏன் இந்த பாட்டை படித்தேன் வேலெடுத்து தூதெடுத்து விளையாடி வந்தவா வினையறுத்து பொருள் கொடுத்து அருள் கொடுத்து நின்றவா வீர வாழ்வு தந்தவா வா
மயிலேறி சென்றவா மாமலையா பழனியிலே ஆண்டியாகி நின்றவா. புரியுதா? வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சுமார் 3 ஆண்டுகளாக மனதுக்குள்ளவே வீடை கட்டி முயற்சிகள் பல பண்ணி அதுக்கு வேண்டிய பொருளாதாரமும் நஷ்டமாகி மனித உதவிகளும் கட்டாகி ஏதோ ஒண்ணு கெட்டி கிடந்து நம்மளை தொடங்க விடாம அதை முழுமையாக்க விடாம நம்மளை தடுத்து நிற்குதே. இது ஏன், எதற்கு என்ற கேள்வி ஒன்று உள்ளது. இது செய்வனை இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அதுக்குதான் பாட்டு பண்ணேன். என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவர். அந்த செய்வனை அறுக்கிறதுக்கு தாண்ட அந்த வேலை எடுத்து வைக்க சொன்னேன். கால் எடுப்பா முருகா முருகா. சில சமயங்கள்ல கனவுல தெய்வமே காட்சி கொடுத்து சில வாக்குகளை கொடுக்கறது மாதிரி இருக்கும். அந்த நினைவுகள்ல நடக்கும் பொழுது 10 நாளைக்கு உட்பட அந்த கனவுல கண்டது நடக்கிறதாகவே தெரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு தெரியலீங்களா? கண்ணும் அடைச்சு போச்சு, காதும் அடைச்சு போச்சு. உண்மையா இல்லையா? அதை திறந்தாச்சு, புண்ணியம் கிடைச்சாச்சு, வீடு விளங்கும், வேலைக்கு கர்மதாமிக்கு ஐயன் கர்மதாமிக்கு. ராம் நாட்டு பகுதி சாயல்குடி நரிப்பையூர் எல்லாரும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் சென்னை அடையும். இன்னும் ஒரு முறை கால் சொல்லலாம். பணத்தாலும் வீட்டுக்குள் மனத்தாலும் நீ எந்திரிக்க கூடாது என்று நினைத்து பல மாந்திரிக வேலைகளை செய்து கட்டி போட்டிருக்கு. இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக உன் மனைக்கு நான் காப்பாற்றி தந்துடுறேன். யாராவது ஒருவர் உயிருக்கு ஆபத்து வரணுங்கிற நிலையும் மறைமுகமாக இருந்தது. அதை காப்பாற்றி ஜெயிக்கிறேன். இன்னைக்கு உன் வீட்டுல என்னை நினைக்க எல்லாரையும் வெற்றியாக்குவேன். பணமும் தருவேன். நான் சொல்ல காரணம் இதுதான், புரிந்து கொள்ள வேண்டும். கர்மதாமி, ஆமா அப்படியா? வாசுதேவன் அன்னூர், வாசுதேவன் அன்னூர். புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் வேவி காட்சி தரும் தேவி. என்னப்பா போத்தியப்ப சாமி ஒரு சாமியார், போத்தியப்பர் ஒரு சாமியார் போத்தியப்பர் இருக்காரா? அது இருப்பீங்க. போத்தியப்பர் ஊர் எல்லைக்குள்ள ஒரு சாமி வராங்க. போன உடனே ரைட் சைட்ல தெருமுனையில உடனே உள்ள கூப்பிட்டு வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு குழப்பமான கேள்வி ஒரு முன்மனதில் இருக்கிறார். வேணுமா வேண்டாமான்னு நான் கேட்டா நீ என்ன பேர் சொல்லுவேன்? வேணும்னு சொல்லுவியா வேண்டாம்? அப்ப அப்பா வீட்டுல இருந்துக்கிறியா? நான் சொல்லணுமா?
சரிதான், காலை விட்டு வா. இன்னொருத்தி மோனே நீ வேணும்னு சொன்னாலும் அவன் வரப்போறது. நீ வேணும்னு சொன்னாலும் அவன் வரப்போறது இல்லை. அங்க இருக்க மனசும் அப்படித்தான், அங்க நிலையும் அப்படித்தான். ஏன்னா வேலும் மயிலும் போல முருகரை வந்து காட்டுகிற போதே அவன் குடும்பம் இருதார யோகம் உள்ள குடும்பம். மரதாரம் முடிக்கிறதுக்கு விதி இருக்கு அவனுக்கு. நீ அதில் மாட்டிக்கூடாது நினைச்சுட்டான், உன் மரத்தை இப்படி வெறுக்க வச்சுட்டாங்க. அதனால உங்களுக்கு 7 மாத காலம் அவகாசம். 1.25 வயசு இந்த பிள்ளைக்கு ஆகும். குழந்தைக்கு 1.25 வயது ஆகும். அதுக்கு பிறகுதான் துண்டித்த வாழ்வு தொடருமா, புதிய வாழ்வு நிகழுமா என்பதை தீர்மானிக்கிறதுக்கு அதிகாரமே பொறுமை வேண்டும். நம்ம வீட்டுல இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, பக்கத்துல வரலாம். என் சொல்ல மீறி போனா எதுக்குமே நான் கேரக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு மகன் கூட பிறந்த அக்கா மகனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தான். சொத்து வேணும்னு சொல்லி ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருந்தான். யாரு? மருமகன். கடைசியில முட்டிக்கிட்டு இருக்க வரும்பொழுது உன் பொண்ணை அனுப்பாதடா, 18 நாள் கழிச்சு அனுப்புன்னு நான் சொன்னேன். கடைசியில 10வது நாளையில மருமகன் வந்து கூப்பிடுறதுக்கு போறான். சாமி 18 நாள் சொல்லியிருக்காரு, 8 நாள் இருக்குன்னு அவன் சிந்திக்காம கட்டாயப்படுத்தி கூப்பிடாருன்னு சொல்லி பிள்ளைய அனுப்பிட்டான். அனுப்பி 13வது நாள்ல உள்ள வீட்டுல தொங்கி கிடந்து போலீஸ் கேஸ் ஆகிச்சு. அப்படி ஒரு சம்பவம் நல்ல பொண்ணு. அதனால அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது வர உன் பொண்ணு உன் வீட்டுல இருக்கும். அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு 1.5 வயசாயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த வாழ்வை பற்றி தெளிவாக முடிவை பேசுவோம். குழப்பமான நிலை இல்லாமல் காப்பாற்ற பாப்பா இருக்கும்படி மாறி நல்லூர் மாரியம்மா வந்து என்னை பாரும். என்னடா வேணும் தம்பி? அப்படியா? எங்க ஊருக்கு சொல்லிட்டு இருந்த? எந்த ஊர் கோயில்ல? நெற்கட்டும். சரி, அப்படியா? அங்க தண்ணி போயிட்டு துண்டெல்லாம் தூரத்துக்கு போடு. அருள்வாக்கு முக்காலம் சொல்றியா? நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது எல்லாம் சொல்றியா? ஏதோ சொல்லுவேன். ஒத்தரி 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 கண்ண மூடு பார்க்கட்டும்னா கழுத்தில் நாகம் சுற்றி இருப்பதாக சில வேளைகளில் காட்சி கொடுக்கிறது. என்னப்பா? ஆமா, அது இருக்கும்படி மாறியா அல்லது நாக கன்னியா அப்படி தெரியாட்டும் அது அம்மனுடைய பொருள்தானங்கிற சிந்தனையில நீ அதை மெய்யால பார்க்க. இப்போ உன்னை அங்கிருந்து விரட்டணுங்கிற ஒரு முடிவு எடுத்துதான் உன்கிட்ட வரக்கூடிய சாமியை கட்டி செய்தது ஒரு பெரிய கோடாகி விவரமான ஆள அதை துறைக்கி விடணும் வேண்டாம்ங்கிறத நீ என்னை 3 முறை சந்திக்கவா, அதுக்கு பிறகு முடிவெடுத்து வர சரியா? ஜெயிச்சிட்டாங்க. அம்மா பரவாயில்ல
யாராவது ஒரு கற்பஸ்திரி வந்து உங்க வாக்கு கேட்டானா? திருநெல்வேலி சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. வா திருவிழா எத்தனப்பா? எனக்கு என்ன பார்த்து தெரியாதா? திருநெல்வேலி கூப்பிட்டுருக்கேன். நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி அதுக்கு செங்காய் போட்டோம்னா பார்த்துக்கிறோம். ஏதாவது உலக தூரமா என்னை மாதிரி திருநெல்வேலி பெருமாள்புரம் முன்னிற்பட உட்கார். திருநெல்வேலி பெருமாள்புரம் காரணம் சொல்லலாம். யாரு வரை கூட வந்தா அங்கே முக்தி அளித்திடும் சக்தி பொருந்திய சித்தர்கள் வாடும் மலை தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்தும் மலை சத்துவ வேதம் உரைத்திடும் தாரதி நித்தம் தவடு மலை தாயினும் இனியவன் தூயவன் மாயவன் வாழும் ஏழு மலை. இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாத்தி தரணும். அதுக்கு கொஞ்சம் பணமாக்கி தந்தாச்சுன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். தேவையில்லாம பேச்சுவார்த்தை நடக்கு, ஆனா முடிவாக மாட்டேங்குது. அந்த தடுதலுக்கு யாரு காரணம்? சாமிக்கு காப்பு. அதனால ஐயா நீ நினைச்சா நடக்காதது ஒண்ணும் இல்லை, இதை எங்களுக்கு நடத்தி தாப்பான்னு கேட்க வந்திருக்கிறான். ஆமா அந்த வீட்டை நான் கட்டி தந்துருந்தேன். ஒன்றே காலத்துல நான் அந்த வீடு கட்டி முடிய நாராயண நரடால் நலமே நடக்கும். பணமும் வாங்கித்தாரேன், எல்லா வெற்றியும் நடத்திட்டார். மகிழ்ச்சியாக கருதாமி நல்ல கண்ட நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா புண்ணியமரடி முன்னீர் பண்ணம் நான் தான்டா பாண்டியராஜன். பாண்டியராஜன் கோயில் இருக்காடா உங்க ஊர்ல? இருக்கா? காரணம் சிந்தும் தேந்துளி இதழ்களில் ஓரம். வா என்னடா வேணும் தம்பி? போன் ஏதோ ஆன் பண்ணி கரும்போ கனியோ கவிதை சுகமோ விருந்தோ கொடுத்த கண்ண முடிக்கா என்ன வருதுன்னு பார்ப்போம். அம்மா பராசக்தி கீதாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகன் என்ன வேண்டும்? உன் வீட்டுக்குள்ள மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வ சக்தி இருக்கு. வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருளும் இருக்கு. அதனால செந்தூர் பதியாளுக்கு சிந்தையிலே இடம் கொடுத்து, முருகா எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன்னா உன் கோயிலுக்கு என்னாலும் மறவாமல் மணமக்களாக வந்து சேருவோம்னு உன் உள்ளத்துல ஒரு வேண்டுதல் இருக்கு. காரணம் சாமிக்கு கொடுத்ததாக வேண்டல. அதனால கல்யாணம் 18 மேல பெண் வந்து சேருது. கல்யாணத்தை நடத்திட்டாரு. மணமக்களா முதல் காட்சி இங்க வந்து பேட்டி விடுவாரு. கருதாமி ராதாபுரம் வள்ளியூர் ராதாபுரம். யாருப்பா ராதாபுரம்?
ராதாபுரமா? உன் தெருவுக்குள்ள போன 2 கடை இருக்கு. என்ன கடையெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன், ஒரு சின்ன கோயில் இருக்கு. உண்மையா? குலதெய்வத்துக்காரி அங்க வச்சு கும்பிடுவாங்களோ? உத்தாரமா கால் அம்மையே அப்பா உத்திராமணியே அன்பினில் விளைந்த அரபுதே சென்னையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே. மாங்கல்யத்தை பத்தி என்னமா கேட்கணும்? மாங்கல்யத்தை பத்தி என்ன கேட்கணும்? அது யாருக்கு தெரியுங்க? அவருக்கு தானே தெரியும். அதான் கேட்க முடியுமா? கருத்தாமி அது எப்படி நடக்கும்? விளக்கு சொல்லு. சாமுண்டி சண்டிகாதேவி வாழ்க்கை கண்ண முடிக்கா பாப்போம். வீட்டுக்கு தென் திசையில் பார்த்தோம். வலப்புறத்தில் பிரதான சாலை மெயின் ரோடு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனா 10 பேர் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு தொழிற்சாலை மாதிரி தெரியுது. யார் இருக்காங்க? ஓட்டலாம் இல்ல ஆட்கள் வந்துட்டு இருக்காங்களே. கண்ண முடிக்கா. அதுல இருந்து வலப்புறம் பார்த்தேன். கருவேல முள்ளும் பனைமரங்களும் நிறைய இருக்கு. இருக்கலாம். அங்க சொல்லமான சாமி காத்திருக்கிறாரு. இப்போ உன்னுடைய கணவரை போய் பார்த்தேன். நம்முடைய சொல்ல வேண்டாம் நீ பார்த்து ஒரு காலத்தில் பணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை குறைகளால் சண்டை தகராறுகள் வந்ததுண்டு. அதுல செய்வதை மீறி போனார்கள். அன்று படுத்தவன் இன்று வர நடக்க முடியவில்லை அம்மா. அதை நான் தாண்டி உன்னை கொண்டு வந்து பார்க்கணும், சரியாக்கணும். இதற்காக நாகர்கோவில் வரை சென்று சில நல்ல ஆசைகளை பெற்று வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி பண்ணியதுண்டு. அதில் வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள். காரணம் சொல்லலாம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. மனிதனம்மா மயங்குகிறேன். உன் கணவனை எந்திரிச்சு நடக்க வைக்கிறேன், காலை சரியாக்குறேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். ஜெயிச்சுட்டான். கருப்பசாமி ஆமா ஆமா என்ன செங்கோட்டை கோவில்பட்டி செங்கோட்டை நாகலாபுரம் எல்லையில் சம்பந்தம் வைத்தவர்கள் யாரப்பா? பெண்ணடியாள் உங்களே கூப்பிடுறாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? நாகலாபுரம். அங்க கோயில்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கா? கோயில்பட்டியை தாண்டி போனோம். செங்கோட்டன் ஒரு ஊர் இருக்கா? மாரியம்மன் கோயில் இருக்கா? இருக்கு. நகலட்டு சம்பந்தமா பிரச்சனை வந்தது யாருக்கு? கண்ணீரே நீரதற்கு காலம் எல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நிறைவதற்கு, பஞ்சகரை மறப்பதற்கு. நினைக்கலாமா? நினைக்கலாமா? பாசம் என்ற சொல்லியதற்கு
பார்த்திருந்து துடிப்பதற்கு உன்னுடைய கணவனுக்கு சேர வேண்டிய நகையவும் உரிமையவும் நான் வகையில்லாம வாங்கி தந்திருந்தேன். ஆனா இடம் கிடைக்குமா அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க தர மாட்டாங்க. அதுக்கு என்ன வழி செய்யலாம்னு நினைச்சேன்.